நம்மளே இப்படி சும்மா தான் இருப்போம். பக்கத்து ரூம்ல எல்லாம் நம்மளோட மோசமான பசங்க இருக்காங்க, வெட்டியா தான் இருப்பானுங்க. நம்ம பார்த்து அவங்க என்ன பார்க்கலாமா, போய் பார்க்கலாமா? சரி வாங்கலாம். இங்க போலாம் ராசி ரூமே தான் 31. நம்ம பழைய ரூம் யாரும் இல்லையா? வேற படம் ரூம்லயே ஆளு எல்லாரும் தூங்கிட்டானுங்க. பாருங்க ஸ்டடி ஹவுஸ்ல என்ன பண்றாங்க. இங்க சரியான இருப்பாங்க. நீங்க நினைக்கலாம் படிக்கிறான்னு கொஞ்சம் உள்ளவே பாருங்க. ஜிடி வை சிட்டி வைசிட்டி ஆடிட்டு இருக்கா. மேல இது விளையாட மாட்டான், நான் பாப்பான் வீடியோ. விளையாடவும் தெரியும், விளையாட மாட்டான், சும்மா உட்காந்துருப்பான். இந்த ரூம் அவ்வளவுதான். வாங்க சப்ஸ்கிரைப் டு கரலாஸ். குரங்கு கொட்டாய விட்டா மாதிரி இருக்கு மூஞ்சி. இங்க பாருங்க நாய் எல்லாம் பாத்துக்குது. நாய் பெடல் போட்டா கைஸ் இந்த ரூம்ல வேற கைஸ் 28 அப்பா சாமி. இது வந்து தெரியாது. நான் யாருன்னு எல்லாம் கேட்கறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. உள்திரும் இதுதான் நம்மளோட மச்சான் வீட்டு போயிட்டா 26ல. ஆனா சீரியஸா படிக்கிற ஒருத்தவன்னா லேப்டாப் பாருங்க ஆப்லயே தான் எப்பயும். ஆனா படிக்கிற ஆக்சன் வருமா யாரும் பாத்துங்க. மச்சான் ஹாய் சொல்லு தம்பி, என்ன வேணும் சொல்லுப்பா. என் தலைவர் ராமராஜ் பாண்டியன் கிட்ட மட்டும் தான் சொல்லுவேன். பில்டிங் அடுத்த போலாம் வாங்க. இன்னொன்னு பக்கா ரூம். அதாவது எங்களோட இயரோட பவுலர் என் 10 இருந்து 10 இந்த ரூம் கலகலன்னு இருக்கு. வாங்க இங்க பாருங்க படிச்சுதான் இப்ப வந்து பெருசில் வீடியோ நீ என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனா படிச்சுக்கிட்டே பண்ணு. பேட் சூப்பரா இருக்கு. எம்ஆர்எஃப் நம்ம தான் அடிப்போம். உறுதியா இருங்க, கான்ஃபிடென்ட்டா இருங்க. Hey, I've seen this one. This is a classic. கான்ஃபிடென்ட்டா இருங்க. கான்ஃபிடென்ட்டா இருங்க. வெற்றி நமதே. டேய் படிக்க விடுங்கடா. என்ன படிக்க கூடாது. தயவு செஞ்சு பாருங்க கைஸ். படிக்க சொன்னா வேற எல்லா வேலையும் பாக்குறாங்க. வாங்க கைஸ் வந்து இந்த பதிவு வந்து கொஞ்சம் பதிவு பண்ணுங்க. லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு வந்து க்ளவுஸ்ல பாருங்க, ரைட் ஹேண்டர் க்ளவுஸ் தான் ஆர்டர் மாதிரி இருக்கு. கொஞ்சம் பிடி சார் கிட்ட வந்து இது கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. ஸ்போர்ட்ஸ்ல பேருக்கு ஓகே இந்த ரூம் முடிச்சு அடுத்த ரூம் போலாம். இங்க ஒரு கேங் உட்கார்ந்து இருக்குது. அந்த கேங் படிக்கிறத தவிர எல்லா வேலையும் மேடம் சார் இந்த வீடியோ போற மாதிரி பாருங்க. ஹம்பிள் ரிக்வெஸ்ட் ஃபார் வீடியோ வராது. ஆனா பாருங்க ஜானி பாபு இல்ல மச்சான் முரளி இல்ல ரொம்ப வருத்தமா இருக்கு. ஈரப்ப இது வந்து கொஞ்சம் விகாரமான ரூம். ஐயோ எடுத்துட்டு வரேன். அங்க போங்க மேல போ. இந்த ரூம் வந்து கொஞ்சம் படிச்சு இது படிச்சு தான். படிக்கணும்னா இதான் என் மச்சான் ரூம். இவனா ஓகே மச்சான் கேவடினா மச்சான் தான். ஓகேவா? அப்ப 6 சாரோய் அப்பா எம்எல்ஏ அத்த சிஎம். எங்க இயர்ல எடிட்டர்னா நிதி சரியான எடிட்டர். பறக்கிறது வாடி பறக்கிறதுல இருப்பான் நிதி. அது உன்னோட ஆளுங்க உன்னை பார்த்தா பயப்படுவாங்க, ஆனா என்னோட ஆளை பார்த்தா எனக்கே பயம். அங்க பாருங்கண்ணா சங்கர், இவன் ராசப்பா, அவன் ராஜேஷ். டான்சர் ஸ்டேஜ்ல பக்காவான ஒரு ஸ்டேஜ்ல ஹாய் சொல்றான். ஹாய் சொல்லு. லெக் மூவ் மட்டும்தாங்க, கை மூவ்ல இல்ல. பாய். வாங்க அடுத்து போலாம். வாங்க வாங்க. வாங்க வாங்க. இது வந்து எங்களோட இன்னொரு ஃப்ரெண்ட் ரூம். அவன் ட்வின்ஸ். அவன் வந்து 2 பேர் இருக்காங்க. ட்வின்ஸ் இருக்காங்க. அவன் பேரு துஷ்யந்த் யஷ்வந்த் 2 பேர் இருக்காங்க. இவன் துஷ்யந்த். இது மின்ன வந்து யஷ்வந்த். அவன் வந்து படிப்ஸ். ஆனா இவன் அப்படி இல்ல, ஜிம் ஃப்ரீ. பாத்தியா, இது என்ன ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் எடுத்த போட்டோ நினைச்சியா? ஒண்ணு இல்லடா, வீடியோ சும்மா எடுக்கிறான். கிரியேட்டிவ். கையில என்னது? இது வந்து 7 கிலோ தம்பிள்ஸ். 7 கிலோ பாருங்க. இது வந்து தம்பிள்ஸ் கைஸ். ஓகே தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட். ப்ளீஸ். ஓகே. அடுத்து தூக்கிட்டு வர போறாடி. அடுத்து வாடா. ஜோ அடுத்து இதுல போலாமா போறோம். இன்னும் 1 hour இருக்கு. ஆல்ரெடி வாங்க அடுத்து திஸ் கைஸ். திஸ் மாஸ்டர் கோபி. டேய் கூப்பிடுற நம்ம பசங்கள. மாஸ்டர் கோபி நம்ம பசங்க. டேய் வெயிட் பண்றாங்க. டாக்டர் வாடா. மாஸ்டர் கோபி.
ஒண்ணும் இல்ல இங்க பாருங்க வாழைப்பழம் வச்சிருக்கான் செடி செடி இவனும் ஒரு ஜிம் தான். இவனும் ஒரு குட்டி ஜிம் மேக ஜிம் ப்ரோ இருக்காங்க பாரு. எப்போ தூக்கம் பண்றடி ஜிம் ப்ரோ இவனும் ஜிம் ப்ரோ தான். ஹாய் சொல்லு டேய் கேமரா ஹாய் சொல்லு. ஹாய் கோபிநாத். அடியில நிறைய பொருள் வச்சிருக்காங்க அதெல்லாம் காட்ட முடியாது. எங்கடா அவனை காணோம்? ஹாய் ஹாய் யோ கமலேஷ் வேலை செஞ்சு கமலேஷ் வாங்க உள்ள உள்ள என் டார்லிங் பாருங்க என் டார்லிங் சொல்லுங்க எதனா க்ளீனாக வச்சுக்கோங்க ரூமை மட்டும் சுத்தமா இருப்பான் சூப்பரா இது வந்து என் டார்லிங் அதிஷன் இவன் பேரு இவன் மோகன் இவனும் படிப்பான் படிச்சு தான் அவனும் படிச்சுதான் கேமரா திருப்பாத வெளியே போ இந்த தரடா ஆதித்யா கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கு இதான் மாப்பிள்ள வாங்க இது வந்து எக்ஸ் ரூம்மேட் ரூம் பாருங்க க்ளீனா தான் இருக்கும். பர்ஃபெக்ட். இந்த ரூம் எடிட்டிங் இது ஒரு எடிட்டிங் ரூம் தான். இதுவும் எடிட்டர் தான். இவனே வீடியோ கூட நீ வாடா வீடியோக்கு. உங்களுக்கு எடிட் பண்ணி தான் இருக்காங்க பாருங்க. எடிட் பண்ணிட்டு தான் இருக்கான். ஓகே ஏன்னா சொல்றா பேசு ஹாய் சொல்றேன் ஹாய் சொல்றேன். ஓகே அடுத்த ஆதவ ரூமுக்கு வாங்க. அடுத்த ரூம் போலாம். காட்டுங்க. நீங்க நினைப்பீங்க அடிக்கடி இவன் வீடியோல வந்துட்டே இருக்கான்னு. அவன் அப்படி இல்ல. அவன் வந்து 4 பேர் மொத்தம். அதாவது அந்த இந்த படம் மைக்கேல் மதன காமராஜ மாதிரி 4 பேர். அவன் வந்து அவன் என்ன ஒர்க் செஞ்சுட்டு இருக்கிறான். வந்து போன்சாய் பண்ணிட்டு இருக்கேன். போன்சாய் சட்டே பார்த்தா அது ஒரு ப்ராஜெக்ட் ஆர்டிகல்ச்சர்னா எனக்கு அதுக்காக வச்சிருக்கேன். ஆனா இப்போ என் அண்ணன் தம்பிக்காக ஒரு சால்வ் போடலாம்னு ஒரு ஐடியா இருக்கு. இப்போ வந்து நான் யாரை காட்ட போறேன்னா என்னாச்சு என்னாச்சு அடுத்து வந்து என் வேலு என் ரூம்மேட்டு என் எக்ஸ் ரூம்மேட்டு. இவன் தான் எக்ஸ் ரூம்மேட். இது என் புது ரூம்மேட்டு. இது என் எக்ஸ் ரூம்மேட்டு. எப்பவுமே என் எக்ஸ் ரூம்மேட்டுக்கு தான் நான் அடிப்பேன். ஆனா எனக்கு ஒரு லவ் இருக்கு. அது யாருக்கும் தெரியாது. இது யார் ஃபோன் பாருங்கன்னா ஐபோன் தான். இவன் தான் இந்த ஐபோன். அது வந்து நம்ம ப்ரோ ஆதவன் ப்ரோ மஜா காட்டுவாரு. அவனும் ஒரு சிறு எடிட்டர் தான். அப்பப்போ நமக்கு நிதிக்கு வந்து உடம்பு சரியில்லாம போகுது. அந்த மாதிரி டைம்ல வந்து அத வந்து உள்ள களத்துல இறங்கி மஜா காட்டு. அதான் அவங்களோட ஆதவன். இது வந்து ஆதிஷன் ஆனா எப்படின்னா எல்லா பொண்ணுங்க கவர்ந்துருவாங்க. எல்லா பொண்ணுங்களும் இல்ல எல்லா இதான் நாங்க பண்ற சரியா கூத்து. சார் ஏதோ பண்ணுகிறாரு. இரு இப்போ பண்ண தெரியல சரியா ஏதோ பண்றீங்க. நீங்க 5வது பார்க்கலாம். நீங்க 4 பேர் இதுக்கு முன்னாடி பார்க்கணும். உங்கள மாதிரி நீங்க 5வது இல்லங்க ஒரு வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். இதோட இந்த வீடியோ முடிவடைகிறது. நன்றி வணக்கம். எல்லாரும் மறக்காம சர்ப்ரைஸ் பண்றீங்க. வணக்கம் நன்றி வணக்கம். இத்துடன் விடைபெறுவது உங்கள் ஏசிஆர் குடும்பம். கமெண்ட் பண்றவங்களுக்கு பெயிண்ட் யார் வந்து அதிக கமெண்ட்ஸுக்கு வந்து லைக்ஸ் 0ல இருக்கோ அவங்களுக்கு வந்து ஏன்ஷியன்ட் பெயிண்ட்ஸ் கிவ் அவே தரோம். கூட பேட்டன் தரோம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்றீங்க.